கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், 5ஆம் வீட்டதி 5, 10 கூடிய அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 மாதம், அதாவது ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு அஃபிஷியல் விஷயங்களில் தடுமாற்றம் இருக்கும். எல்லோரும் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட சண்டை போடுறது, இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ அவர் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். படிக்கிற குழந்தைங்க கூட படிப்பு சம்மந்தமாக ஒரு தடுமாற்றத்தை சந்தித்திருப்பார்கள். படிக்கிற குழந்தை, நல்லா படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா திடீர்னு மந்தமாயிருக்கும். இப்போ அதுலேருந்து விலகிறதுக்கான நேரம் விட்டது. அதனால் அவங்க படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான நேரம் வருது. படிப்பு சம்மந்தமாக, வியாபாரம் சம்மந்தமாக நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி வாகை சூடி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான, ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. அதே சமயம் குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ், கல்யாணம் ஆகிட்டு ஒரு 5-6 வருஷம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, 3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சில பேர் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறவங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் ட்ரையிங் த ப்ராசஸ். அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு மறுபடியும் முயற்சி எடுக்கிறதுங்கிறது இது நேரம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டால், மருத்துவ ரீதியான செலவுகள் தான் ஏற்படுமே அன்றி அது உங்களுக்கு வெற்றியை தராது. ஆனால் வழக்கு சம்மந்தமாக வெற்றி கிடைக்கும். அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமாக வழக்கு செலவுகளை கொடுத்தாலும் வெற்றியை தரும். ஆனால் குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சோர்வை கொடுக்கும். என்னடா அது, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, ஒரு விதமான மனப்போராட்டத்தை, வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வெறுப்பு எங்கே பிரச்சனை ஆகும்னா, 2 பேர்த்துக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வெறுப்பில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இப்போது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலே உச்சமாக இருக்கார் குரு. ஸோ கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இதில் குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படும்னு சொன்னேன். அதே சமயம் உங்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கான முயற்சியில் கடன் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ உங்களுடைய வீட்டில் யாரோ ஒருத்தர், அதாவது நீங்களோ இல்லை உங்கள் மனைவியோ சொத்து திடீர்னு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில சமயம் இருக்கிற பொருளை விற்றுட்டு, ஏதாவது ஒரு பொருளை விற்றுட்டு கூட கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு இருக்கிற சொத்தை விற்றுறாதீங்க, இருக்கிற பொருளை விற்றுறாதீங்க. ஏன்னா விற்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாங்குறது கஷ்டம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். உங்கள் ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி தருவார், புதிய நட்புகளை தேடி தருவார். ஆனால் இந்த செவ்வாய் நிறைய ட்ராவலை கொடுப்பார். வியாபாரத்துக்கான ட்ராவலை கொடுக்குறாரு, வியாபாரத்துக்கான அலைச்சலை கொடுக்குறாரு. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு, அந்த செலவை குறைக்கிறதுக்கும், சொத்து சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி, அதாவது குழந்தை வேலப்பர்னு பேர் அவருக்கு. அந்த பாலதண்டாயுதபாணியையோ, அந்த கீழே இருக்கக்கூடிய திருஆவணன்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுதரையோ வணங்கி வாருங்கள். முடிஞ்சதுன்னா அங்கே குழந்தை வேலாயுத சுவாமி சன்னதியிலேருந்து பழனி மலைக்கு முடிஞ்சால் பால்குடம் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர லாபங்கள் ஏற்படுறதுக்கும், அனாவசிய செலவுகள் குறைவதற்கும், மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும்.
வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் வந்து உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் செவ்வாய் வந்து சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது. இது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீனராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும், நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.